மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு பிரதமர் மோடி நேரில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் மன்மோகன் சிங் மறைவு நாட்டுக்கே பேரிழப்பு என பிரதமர் மோடி தெரிவித்தார். இதனிடையே முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி மத்திய அரசு சார்பில் 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாட்களில் எந்தவித அரசு விழாக்களும் நடைபெறாது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மன்மோகன் சிங்ஜி இந்தியாவை மகத்தான ஞானத்துடனும் நேர்மையுடனும் வழிநடத்தினார். அவரது பணிவு மற்றும் பொருளாதாரம் பற்றிய ஆழமான புரிதல் தேசத்தை ஊக்கப்படுத்தியது. நான் ஒரு வழிகாட்டி மற்றும் குருவை இழந்துவிட்டேன். அவரை போற்றி பாராட்டிய கோடிக்கணக்கான மக்கள் அவரை மிகவும் பெருமையுடன் நினைவு கூர்வர் என்று ராகுல் காந்தி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல்வாதியையும் மாசற்ற நேர்மை தலைவரையும் ஈடு இணையற்ற அந்தஸ்து கொண்ட பொருளாதார வல்லுநரையும் இந்தியா இழந்துவிட்டது என்று கார்கே குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் பேசிய முதல்வர் ஸ்டாலின், இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் தமிழகத்துக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மன்மோகன் சிங் தான். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் கொண்டு வந்ததற்கும் அவர்தான் காரணம். இதுபோன்ற பல்வேறு திட்டங்கள் தமிழகத்துக்கு வருவதற்கு அவர்தான் காரணமாக இருந்திருக்கிறார் என்று நினைவு கூர்ந்தார். வட தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் திமுக அரசை கண்டித்தும் கோவையில் தனது வீட்டுக்கு முன்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டம் நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, எதற்காக 6 முறை சாட்டையடி என்று நீங்கள் கேட்கலாம். முருகப்பெருமானிடம் இந்த 6 சாட்டையடி மூலம் ஒரு வேண்டுதல் வைத்துள்ளோம். நம் தமிழ் மண்ணில் உடலை வருத்தி இறைவனிடம் வைக்கப்படும் வேண்டுதலுக்கு ஒரு விளைவு இருக்கும் என்பது நம்பிக்கை. நான் அந்த மரபையே பின்பற்றி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளேன். தெரிந்தோ தெரியாமலோ நாங்களே கூட ஏதேனும் தவறு செய்திருக்கலாம். அதற்கு கூட இது தண்டனையாக இருக்கட்டும். லண்டன் சென்று திரும்பிய பின் என் அரசியல் பார்வை மாற்றம் பெற்றுள்ளது. மற்றபடி என்னை பற்றி சமூக வலைதளங்களில் விமர்சிப்பவர்கள் பற்றி எனக்கு கவலை இல்லை என்று கூறினார். தொல்லியல் பாரம்பரிய வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிடக் கோரி தொல்லியல் அறிஞர்கள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் ஸ்மித்தின் சதம் மூலம் 474 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தது. தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி 2வது நாள் ஆட்டத்தின் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 164 ரன்கள் எடுத்து தடுமாறி வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விசாரணை செல்லும் விதம் பல சந்தேகங்களை எழுப்புகிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் ஊடகங்களில் பேசுகையில், முதலில் காவல்துறையிடம் புகார் அளித்த பிறகே பல்கலைக்கழகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது என்று கூறியிருக்கிறார். ஆனால் சென்னை காவல் ஆணையர் பல்கலைக்கழகத்தின் குழு மூலமாகவே காவல்துறைக்கு புகார் வந்தது என்று கூறுகிறார். ஏன் இத்தனை முரண்பாடுகள்? உண்மையில் யாரை காப்பாற்ற திமுக அரசு முயற்சிக்கிறது? உண்மையில் என்ன நடந்தது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்விகளை அடுக்கியுள்ளார். மேலும் இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் வரை தமிழக பாஜக இதனை விடப்போவதில்லை. பிரச்சனையை மடைமாற்றி உண்மையை மறைத்துவிடலாம் என்ற நோக்கம் திமுக அரசுக்கு இருக்குமேயானால் திமுக அரசுக்கும் இந்த குற்றத்தில் தொடர்பு இருப்பதாகத்தான் கருத முடியும் என்று அவர் கூறியுள்ளார்.